அனைத்து ஆசிரியர் பெருமக்களுக்கும் வணக்கம். பிஜிடிஆர்பி 2025க்கான எஜுகேஷன் சைக்காலஜி டெஸ்ட் பேட்ச் நம்ம நடத்துகிறோம். அந்த வகையில் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் வித் டீட்டெயில் ஆன்சரோட நம்ம ஒவ்வொரு வீடியோலும் பார்த்துட்டு வரோம். எஜுகேஷன் சைக்காலஜி பொறுத்த அளவுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பருடைய அனைத்து கொஷினுக்கும் ஆன்சர் வித் டீட்டெயில் ஆன்சரோட நம்ம டெஸ்ட் பேட்சில் கொடுக்குறோம். இது உங்களுக்கு எஜுகேஷன் சைக்காலஜியில் ஒரு அதிகமான மார்க்கை ஸ்கோர் பண்ணுறதுக்கு இந்த மெத்தட் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கொஷின் பிஜிடிஆர்பி லாஸ்ட்டாக நடந்த 2022 பிப்ரவரி 12 நடந்த ஒரு கொஷின்ஸு பாருங்கள். முதியோர் கல்வியானது டேஷ் வயது கொண்ட முதியவர்களுக்கானது. ஆப்ஷன்ஸ் பாருங்கள்: 20 to 40, 25 to 45, 15 to 35, 15 to 30. இதுக்கான கரெக்டான ஆன்சர் பார்த்தீங்கன்னாக்கா 15 to 35 இதுதான் ஆன்சர். இப்போ இதுக்கான நம்ம எக்ஸ்ப்ளனேஷன் பார்த்தோன்னாக்கா பாருங்கள், இந்தியாவில் வயது வந்தோர் கல்வி என்பது பொதுவாக 15 to 35 வயதுடைய தனி நபர்களுக்காக வடிவமைக்கப்பட்ட கல்வி திட்டங்களை குறிக்கிறது. அவர்கள் குழந்தை பருவத்தில் முறையான பள்ளிப்படிப்பை தவறவிட்டார்கள் அல்லது பிற்காலத்தில் தங்கள் கல்வியை தொடர விரும்புகிறவர்கள். கல்வியறிவு, தொழில் பயிற்சி மற்றும் வாழ்க்கை திறன்களை பெரியவர்களுக்கு அதிகாரம் அளிப்பதில் கவனம் செலுத்தப்படுகிறது. அடுத்து இதனுடைய நோக்கங்கள் பார்த்தீங்கன்னாக்கா, வயது வந்தோர் கல்விக்கான நோக்கங்கள்: அடிப்படை வாசிப்பு, எழுதுதல் மற்றும் எண்கணித திறன்களை மேம்படுத்துதல், வேலைவாய்ப்பை அதிகரிக்க மற்றும் தொழில் பயிற்சி அளிக்க, சமூக சுகாதாரம், சட்ட மற்றும் பொருளாதார சிக்கல்களில் பெரியவர்களுக்கு கல்வி கற்பிக்க, தனிப்பட்ட மற்றும் தொழில்முறை வளர்ச்சிக்கான தொடர்ச்சியான கல்வியை ஊக்குவிக்கவும். இதெல்லாம் இதனுடைய நோக்கங்கள். அடுத்தது இதனுடைய முக்கிய திட்டங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஃபஸ்ட்டு ஒன் நேஷ்னல் லிட்ரஸி மிஷன் NLM, தேசிய எழுத்தறிவு இயக்கம். 15 to 35 வயதுக்குட்பட்ட பெரியவர்களிடையே கல்வி அறிவின்மையை ஒழிப்பதை நோக்கமாக கொண்டது. அடுத்தது கிராமப்புறங்களில் குறிப்பாக பெண்களுக்கான கல்வியறிவு விகிதங்களை அதிகரிப்பதில் கவனம் செலுத்துகிறது. அடுத்தது ஜென்செக்ஷன் சன்சான் ASS, இது எதுக்காக கொடுக்கப்பட்டது அப்படின்னா, எழுத்தறிவு இல்லாதவர்களுக்கும் அரை கல்வியறிவு பெற்றவர்களுக்கும் தொழில் பயிற்சி அளிக்கிறது. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா ஓப்பன் அண்ட் டிஸ்டன்ஸ் லேர்னிங், திறந்த மற்றும் தொலைதூர கற்றல். தேசிய திறந்தநிலை பள்ளிக்கல்வி நிறுவனம் அதாவது NIOS மற்றும் இந்திரா காந்தி தேசிய திறந்தநிலை பல்கலைக்கழகம் IGNOU போன்ற நிறுவனங்கள் வழங்கப்படுகிறது. நம்முடைய சென்டர்லேருந்து இதுக்கு முன்னாடி கேட்கப்பட்ட அனைத்து 2001 2022 வரைக்கும் அனைத்து கொஷின்ஸுக்கும் கிட்டத்தட்ட 1000 கொஷின்ஸுக்கு வித் டீட்டெயில் ஆன்சரோடு நம்ம டெஸ்ட் பேட்சில் கொடுக்குறோம். இது உங்களுக்கு எஜுகேஷன் சைக்காலஜி மார்க் எடுக்கிறதுக்கு துணை புரியும். மீண்டும் அடுத்த இதில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.